வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ், நான் ஓவியன் பேக் வித் அனதர் ட்ராவல் vlog. என்னைக்கும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கேபினில் இருந்துகிட்டே ஒரு வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, டெம்பிள் சிட்டியான பழனி நோக்கி தான் ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி நம்ம பண்ண போகிறோங்க. இது வரைக்கும் இந்த பழனி ரூட்டில் நம்ம பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் திண்டுக்கல் வரைக்குமோ இல்லை திருச்சி வரைக்குமோ கூட நம்ம அந்த ரூட்டில் போயிருந்துருக்கோம். பட் பழனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலேருந்து ஒரு பஸ் ட்ராவல் vlog இன்றைக்கி தாங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பஸ் கேபின்குள்ளேருந்தே நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். கோரூர் டோல் தாண்டி டுவர்ட்ஸ் கிளாம்பாக்கம் போயிட்டுருக்கோங்க. ஸோ கிளாம்பாக்கத்தில் உங்களுக்கு பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ரூட் என்ன, டைமிங் என்ன, டிரைவர்ஸ் இன்டர்வியூ, இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன்று விடாமல் டீட்டெயிலாக இந்த vlogல உங்களுக்கு காமிச்சிடுறேங்க. யூஸ்வலாக நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே காமிச்சிட்டு கடைசியாக தான் கேபினுக்கு வருவோம், டிரைவர் இன்டர்வியூஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா. இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு ஒரு உல்ட்டாவாக பண்ணிடலாம். புது ரூட்டு, புது இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கேபினை காமிச்சிடுறேன், டிரைவர் அட்டெண்டர் இன்டர்வியூலாம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டீரியர், கிளாம்பாக்கத்தில் வந்து எக்ஸ்டீரியர்னு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு MG கிளைடஸ் பஸ்ஸுங்க, அசோக் லேலண்ட் சேசஸ் வண்டி, BS4ங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா BS6 தான் எல்லாருமே வந்து புது வண்டி வந்துருச்சு, BS6 தான் இருக்கும்னு சொல்லி எல்லா வீடியோ எதிர்பார்ப்பீங்க. பட் BS4க்கான ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்கங்க. அந்த டைமில் வந்து BS4 அவ்வளோ கம்ஃபர்டபுளாக MGக்கு உண்டான ஒரு இன்டீரியர் செட்டப்பை ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் அப்படியே BS6லேயும் வந்துச்சுங்க. இந்த BS4 ரைடு எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு BS4ல் ட்ராவல் பண்ணுறதுனால அதை செம்மையாக என்ஜாய் பண்ணுன்ற மைண்ட் செட் வந்துருச்சுங்க. இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே இந்த இடம் தாங்க. பாருங்கள், விநாயகர் இருக்கார், அல்லா ஃபோட்டோ இருக்குது, ஜீசஸ் இருக்கார். 3 சாமியுமே சூப்பராக ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பழனி டெம்பிள் சிட்டின்னு போட்டிருக்கோம். இது நல்லா இருக்குது இந்த இடமே. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நான் எக்ஸ்டீரியர் காட்டுறப்ப அந்த இடத்த நான் கவர் பண்ணி காட்டுறேன். இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின் குட்டி கேபின் தாங்க. BS6ல் இருக்க மாதிரி பெருசு கிடையாது, குட்டி தான். பட் ஆனால் 3 பேருக்கு தாராளமான இடம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சீட் இருக்குது உட்கார்றதுக்கு, இங்கே பெரிய ஸ்பேஸ் இருக்குது. BS4 பொறுத்த வரைக்கும் அதாங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஃபுல்லாக இருக்கும் இந்த சீட்டு. ஸோ நல்லா குஷன் டைப்பில் இருக்கும். இங்கே தலை வச்ச ஒரு ஆள் படுத்தா கூட பெருசாக தெரியாது. டிரைவர் என்ன ஓட்டிகிட்டு இருக்காரு. மீன்வைல் டிரைவர் என்னன்ட்டு கிளாம்பாக்கத்தில் இன்டர்வியூ எடுத்துடலாம். ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அட்டெண்டர் இருக்காரு, ஸோ இவர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணிடலாம். ஹாய் பிரதர், உங்கள் பேர்? துரை. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ட்ராவல் ஃபீல்டில் இருக்கீங்க? 6 மந்த்ஸாக இருக்கீங்க. CMBயில் தான் 6 மாதமாக இருக்கீங்களா? சூப்பர். நமக்கு எத்தனை வண்டி ஓடுதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? CMBயில் 4 வண்டி ஓடுது. 4மே சென்னை பழனி தானா? சூப்பர், ரைட், ஓகே. இங்கே நமக்கு இந்த வண்டியில் எத்தனை டிரைவர்ஸ் மொத்தம்? 2 டிரைவர், நீங்கள் அட்டெண்டர். ரைட், சூப்பர்ண்ணே. சென்னையில் எந்த இடத்துல நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம்? கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். ஸோ பஸ்ஸில் என்னென்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க? வாட்டர் பாட்டில், பில்லோ, பெட்ஷீட், வாட்டர் பாட்டில். ரைட், ஓகே. மாலை போட்டிருக்கீங்களா? எந்த சாமிக்கு? ஐயப்பனுக்கு. சூப்பர். என்னைக்கு போகிறீங்க? பொங்கலுக்கு போகிறீங்க. சூப்பர், நைஸ். ஸோ நல்லபடியாக நம்ம ஜர்னியை டுவர்ட்ஸ் பழனி ஸ்டார்ட் பண்ணுவோம். பஸ்ஸோட இன்டீரியருக்கு வந்துட்டோங்க. யோர் லக்கேஜ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. அங்கே அலாம் லைட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா BS4 வண்டியில் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சீட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன இடம் இருக்கும். அங்கேருந்து படி ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸ்லீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா டிவி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து BS4 லீராஸில் எல்லாத்துலேயுமே இருக்குங்க டிவி. பட் ஆனால் இப்போ போட மாட்டாங்க, நைட்டில் போடக்கூடாதுன்னு ரூல் இருக்குது, அதனால் போட மாட்டாங்க. ஸோ எக்ஸாக்ட் MG BS4 ஓல்டு பில்ட்டுங்க. CMB ட்ராவல்ஸில் போர்டு அழகாக தோரணெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. சிங்கிள் சீட்டு பாருங்கள், லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட்டு, USB டைப் இருக்குது, மொபைல் ஃபோன் ஹோல்டர், பில்லோ நல்லா க்ரே கலரில் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் பில்லோவுமே இருக்குங்க. பேக் ரெஸ்ட்டு சேம் MG பில்ட்டு, ஸ்க்ரீன்ஸ் எல்லோ சாண்டில் மிக்ஸ்டு டைப், மேலே ஒரு ஸ்ட்ரிப் டைப் லைட்டு, இங்கே ஒரு சிங்கிள் டிவி, க்ரீன் கலரில் ஒரு பெட்ஷீட்டு, சுப்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பெட் ஸ்ப்ரெட்டில் போட்டிருக்கேங்க. யூஸ்வலாக எப்போவுமே இருக்கிற மாதிரியே தான். நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன்ஸு, ஹேண்ட் க்ரிப்பு, லேடர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே இருக்க சிங்கிள் சீட்டுமே பாருங்கள் சேம் தான். அதே மாதிரி சைடில் விழுகாமல் இருக்க இந்த கிரிப்பு கொடுத்துருக்காங்க.
வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. டிவி நான் சொன்ன மாதிரி தான், எல்லா சீட்லேயுமே டிவி கொடுத்துருப்பாங்க. பட் அது வேலை செய்யாது. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சீட் வந்து இந்த வாக்கில் இருக்குங்க, அதாவது பர்பெண்டிகுலராக இருக்கும் மற்ற சீட்ஸுக்கு. எமர்ஜென்சி எக்ஸிட்டுமே கீழே இருக்க இந்த சீட்டு கிட்ட தான், குட்டியாக இருக்குங்க இந்த சீட்டு. ஸோ புக் பண்ணுறவங்க பார்த்து பண்ணிக்கோங்க. கீழே சர்ஃபேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கார்பெட் மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அண்ட் இதுதான் நம்ம சீட்டுங்க, லோவர் 12 L12. ஸோ இந்த லோவர் 12 சீட்டில் தாங்க நான் இன்றைக்கி பழனி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். பேக் வச்சாச்சு. ஸோ நேரம் கேபினில் போய் இருந்துட்டு அப்புறம் வந்து செட்டில் ஆயிடலான்ட்டு இருக்கேங்க. ஸோ கைஸ், இன்டீரியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் கிளாம்பாக்கம் வரலைங்க. வண்டலூர் சிக்னல் கிட்ட ஒரு பேசஞ்சர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 2 minutes கேப்பில் டிரைவரை நான் இன்டர்வியூ எடுத்துடலாமா? அண்ணா வணக்கம். உங்கள் பேர்? கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா. நீங்கள் எத்தனை வருஷம் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 25 வருஷமாக இருக்கீங்க. சூப்பர்ண்ணா. இப்போ சிஎம்பி டிராவல்ஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி டிராவல்ஸ் பஸ் தான் ஓட்டினீங்களா இல்லை லாரி அந்த மாதிரிலாம் ஓட்டிருக்கீங்க? ஆம்பளை பஸ் ஓட்டிட்டு அதனால லாரி ஓட்டிட்டு. லாரி ஓட்டிருந்து கம்பெனிலே வந்து லாரி இருந்துச்சு. லாரி இந்த கம்பெனியில்? லாரி. சூப்பர் சூப்பர்ண்ணே. நம்ம எந்தெந்த ரூட்டில் நீங்கள் போயிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை நார்த்து போயிருக்கீங்களா? நார்த் ஃபுல்லாக போயிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். டிராவல்ஸ் லைனில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த ரூட் போயிருக்கீங்க? கம்பெனி மட்டும்தான். ஓ, லாரிலேருந்து டேரெக்டாக மாறினது இங்கே தான். சூப்பர்ண்ணே சூப்பர். இப்போ நம்ம பழனி ரூட் மட்டும்தான் இருக்கா நம்ம இதில், இல்லை வேறு ரூட் இருக்கா நம்ம சிஎம்பியில்? ஒட்டஞ்சத்திரம் டு சென்னை இருக்குது. ஒட்டஞ்சத்திரம் சென்னை இருக்குது. பழனி சென்னை நான் ஏசி. ஓகே. பழனி டு சென்னை வந்து ஏசி வண்டி. ஏசி வண்டி. இப்போ நமக்கு கோயம்பேட்டில் எத்தனை மணிக்கு வண்டி எடுக்கிறோம்? கோயம்பேட்டில் வந்து 8:15. 8:15. பழனி ரீச் ஆகுறது 5:05 5:30. 5லேருந்து 5:30. சூப்பர்ண்ணே. இடையில எத்தனை இன்டர்வல்ஸ் இருக்குது நமக்கு? எத்தனை இடத்துல நிப்பாட்டுறீங்க? 2 இடத்துல. எங்கெங்க? படாலத்தில், தொழுதூர்ல. படாலன்றது செங்கல்பேட்டு டோல் தாண்டி. சரி. இன்னொன்று தொழுதூர். தேங்க்யூ ஸோ மச் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஸோ நல்லபடியாக நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ், நம்மளோட சிஎம்பி டிராவல்ஸ் நல்லா பலன்னு ஜொலிக்குதுங்க. இதோட எக்ஸ்டீரியரை நான் இங்கேயே லைட்டாக காமிச்சிடலான்னு ஒரு ஆசையில் இறங்கிட்டேன். ஸோ பேசஞ்சரும் வந்துட்டாங்க, அவங்க ஏற போகிறாங்க. கிளாம்பாக்கத்தில் போய் நல்ல லைட்டிங்கோட சூப்பராக உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ கைஸ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டி லெஃப்ட்டில் ஓரமாக நிப்பாட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் டிரைவர் அண்ணாக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். நான் நமக்காக நம்ம வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எக்ஸ்டீரியரை நல்ல விதமாக லைட்டிங்கோடு நல்லா சூப்பராக காட்டணுன்றதுக்காக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறாங்க. கம்மி பேசஞ்சர் தான் இன்றைக்கி இங்கே போர்டிங். ஸோ அதனால் எல்லோரும் வெளியே இருந்தே ஏறதுக்கே ரெடின்ட்டாங்க போல். யாரும் உள்ளே போகல, வெளியே தான் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நின்றுட்டுருக்கோம். இருந்தாலும் உள்ளே போய் நம்ம வண்டியை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கே ரொம்ப தேங்க் பண்ணிக்கலாம். ஓனர் சார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். டிரைவர் அண்ணா நீங்கள் சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல வீடியோ எடுக்கிறாங்க, உள்ளே போய் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த பேசஞ்சர் வந்த உடனே நம்ம அப்படியே உள்ளே போய் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸை காமிச்சிட்டு எக்ஸ்டீரியர்ஸ் எடுத்தோடனே டக்குன்னு வண்டி கிளம்பிடலாங்க. ஏன்னா உள்ளே போர்டிங் யாருமே இல்லை, எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. ஸோ உள்ளே போகும்போது இந்த வண்டி மூவ் ஆகிடுச்சு. உள்ளே போன உடனே உங்களுக்கு வீடியோ எடுத்துடலாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ரீச் பண்ணிட்டோங்க. ஆம்னி பஸ்ஸஸ்லாம் அப்படியே வரிசையாக ஒன்று பிள்ளால் ஒன்று நிற்கிது. அங்கே டோக்கன் வாங்குறதுக்காக அப்படியே டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய் வண்டி பிளாட்ஃபார்மில் போட்டு ஒரு 5 minutesல அப்படியே எடுத்துடலாங்க. கைஸ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பிளாட்ஃபார்ம் நம்பர் 14ங்க. நீங்கள் இந்த பஸ் சூஸ் பண்ணுறீங்க, சிஎம்பியில் ஏற வரீங்க அப்படின்னா 14ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் தான் வண்டி வந்து பிட்டில் போட்டிருப்பாங்க. கைஸ், நான் ஒரு சேஞ்ச் மாற்றி சொல்லிட்டேங்க. எம்ஜி கிளைடர்னு சொல்லிட்டேன். வண்டி பார்த்தீங்கன்னா எம்ஜி லீராஸுங்க. நமக்கு எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா புது வண்டிலாம் வந்துச்சு இல்லையா போன பீரியடில்,
ஸோ அப்போ வந்து எம்ஜி லீராஸ் தான் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் எம்ஜி லீரா பாடிங்க. எம்ஜி கிளைடர்னு மாற்றி சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி ஃபுல் ஒயிட்டு, நடுவில் அங்கங்கே ப்ளூ கலரு. சிஎம்பி ட்ராவல்ஸ் த பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னு போட்டு லுக் வைஸ் டாப்பில் இருக்குன்னு சொல்லலாங்க. ஒட்டன்சத்திரம் சென்னை, பழனி சென்னைன்னு 2 ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சூப்பராக ஒயிட் கலரில் ப்ளூ கலர் ஃபான்ஸில் கொடுத்துருக்காங்க. வண்டி ஃபுல்லாக பாலிஷ்டாக வெள்ளை கலரில் இருக்குது. இந்த லைட்டிங்க்கு சூப்பராக அழகாகவே கவர் ஆகிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். BS4ஆகவே இருந்தாலும் எம்ஜி லீரா மாடல் பழைய வண்டி, ஓல்டு இஸ் கோல்டுன்றதை லுக் வைஸும் சரி இன்டீரியர்ஸ்லையும் சரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நமக்கு போர்டிங் பெருசாக இருக்காது. இருக்கான போர்டிங் இங்கே வண்டி ஃபுல்லுங்க. இங்கே வண்டி ஃபுல்லாகிடுச்சு. லாஸ்ட்டில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் எப்படி இருக்குங்க. ஒரு வீக் டே மண்டே ஈவினிங் வண்டி ஃபுல்லாக இருக்குன்றது எந்த ஒரு ஓனராக இருந்தாலும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ட்ராவல்ஸ் பஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம சீட்டில் செட்டில் ஆயாச்சு. ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஐ ப்ளூ அப்படின்னு போட்ட ஒரு வாட்டர் பாட்டில் 500 ml. ஸோ நம்ம சீட்டில் வச்சுட்டு கேபினுக்கு போயிடலாங்க. கேபின் ரைடு வந்து நான் செங்கல்பட்டுலேருந்து பண்ணலான்னு இருக்கேங்க. இப்போ தான் கூடுவாஞ்சேரி கிராஸ் பண்ணுது வண்டி. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டீசெண்டான டிராஃபிக் இருக்குது. எல்லா பக்கமும் சிக்னல் போட்டு வண்டி நின்றுட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போயே கேபின் ரைட் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லைங்க. லைட் எரிஞ்சிட்ருக்கோம், எதிர் லைட் அடிக்கும். ஸோ கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளே செட்டில் ஆனதுக்கு அப்புறமா உள்ள லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேபின் ரைடு நம்ம எப்படி ஃபன் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிடலாம். செங்கல்பட்டு தாண்டி நிப்பாட்டுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ மேபி அங்கேருந்து பண்ணலாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் உள்ளே போய் சீட்டில் நானும் உட்காந்துட்டு வரேன். ஏன்னா டிரைவர் இன்டர்வியூ, அட்டெண்டர் இன்டர்வியூ, அப்புறம் இன்டீரியர் எக்ஸ்ட்ரா எல்லாமே சூப்பராக கவர் பண்ணியாச்சு. அதுவே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு கேபின் ரைட் மட்டும்தாங்க இருக்குது. பஸ் ஃபேரு, அப்புறம் எத்தனை பஸ்ஸஸ் எந்தெந்த ரூட்டில் ஓடுது, இதை பற்றின இந்த ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போக நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம சீட்டுக்கு வந்து சென்டர் ஆச்சுங்க. சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா சிஎம்பி ட்ராவல்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேனர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% ஆஃபர் வருவாங்க. நீங்கள் எந்த நாள் எப்போ டிக்கெட் போட்டாலும். ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் டீட்டெயில்ஸு, ஜிமெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே டிவி இருக்குது, பட் ஆனால் நைட்டில் டிவி போடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் டிவி இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இங்கே ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க தலைக்கு மேலே. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று இங்கே இருக்குது. பெட் ஸ்ப்ரெட்டுமே நல்லா சூப்பராக நீட்டாக தாங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு அதான் சரி நெட்டில் விடுங்க. நெட்டில் விடுங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, ஹோட்டல் கிருஷ்ணாவில் தான் டின்னர் நிப்பாட்டினாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் என்னோடய டின்னர் இங்கே சாப்பிட போகிறேன். ஆனியன் தோசை வாங்கியிருக்கேன். அட்டண்டர் அண்ணா இங்கே இருக்கார், டிரைவர் அண்ணாவும் இங்கே இருக்காங்க, சாப்பிட்டுட்ருக்கோம். ஹோட்டலுமே நல்ல வெஜ் ஹோட்டலுங்க, நல்லா டீசெண்டாக. செங்கல்பேட் டோல் தாண்டோடனே தாயில்பட்டியின் கிருஷ்ணா பண்ணைப்பால் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க. சைவ உணவகம் இங்கே ஹோட்டல் கிருஷ்ணா. இந்த நம்ம கருப்பட்டி காஃபி மாதிரி தாயில்பட்டியின் கிருஷ்ணா பண்ணைப்பால் அப்படின்ற ஒரு
ஒரு டீ ஷாப்னு சொல்லலாம், கஃபேன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஸோ இதுக்குமே நல்லா ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரிலாம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது நான் ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த தாயில்பட்டியின் கிருஷ்ணா பண்ணைப்பால் அப்படின்ற இந்த ஷாப்பை. ஸோ ஃபுட்டுமே நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. நான் ஒரு ஆனியன் தோசை வாங்கினேன். ஆனியன் தோசைன்னு பார்த்தீங்கன்னா ஆனியனில் தோசை கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். கொஞ்சோண்டு மாவு தான், அவ்வளோ ஆனியன் இருந்துச்சு. ஒரு பீஸும் நல்லா மெலிசான அந்த தோசையில் ஆனியன் பீசஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்துச்சு. ஒரு பெரிய ஆனியனை நல்லா கட் பண்ணி போட்டிருப்பாங்க போல். ஸோ 110 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 3 வெரைட்டியாக 2 சட்னி ஒரு சாம்பார் கொடுத்தாங்க. ஸோ அதில் அந்த ஒரு புதினா சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இந்த இடத்துல நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே டின்னரை முடிச்சாச்சு. நிறைய பேர் நம்ம பஸ்ஸில் வந்து சாப்பிடல, கம்மியாக தான் சாப்பிட்டாங்க, ஒரு 4-5 பேர் தான் சாப்பிட்டாங்க. ஸோ அப்படியே நேரம் நம்ம வண்டிக்கு போவோம். டிரைவர்னா ரெடியாக இருக்காங்க, கிளம்பிடலாங்க. மேல்மருவத்தூர் கோயில் கிராஸ் பண்ணுறோங்க. இங்கே நமக்கு போர்டிங் எதுவும் கிடையாது. இந்த பக்கம் என்ட்ரன்ஸு அந்த பக்கம் என்ட்ரன்ஸ்னு எல்லா பக்கமும் அப்படியே லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம சிஎம்பி ட்ராவல்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பழனிலேருந்து சென்னை, சென்னை டு பழனின்னு ஒரு பேரும், ஒட்டன்சத்திரம் டு சென்னை, சென்னை டு ஒட்டன்சத்திரம்னு ஒரு பேரும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பழனி டு சென்னை ஓடுற 2மே ஏசி பஸ்ஸஸ்ங்க. அதுவே ஒட்டன்சத்திரத்துலேருந்து ஓடுறது நான் ஏசி பஸ்ஸஸ்ங்க. மொத்தம் 4 வண்டி இந்த சிஎம்பி ட்ராவல்ஸில் ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா 4:45 ஆக போகுதுங்க. நமக்கு எம்ஜி லீராபாடி அதுவும் BS4ன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து தான் தூக்கம் வரும்னு தெரியல. எப்போல்லாம் நம்ம இந்த பழைய வண்டியில் ட்ராவல் பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல தூக்கம் வருதுங்க. SCTCயாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் வண்டியாக இருக்கட்டும், எங்கேருந்து தான் தூக்கம் வரும்னு தெரியாது. உள்ளே அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டுங்க. ஏசி கரெக்டாக இருந்துச்சு. அதிகமாக இருக்கணும் சொல்ல முடியாது, கம்மியாக இருக்கணும் சொல்ல முடியாது. ஒரு 3.25 மணி நேரம் நல்ல தூக்கம், நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. நம்ம திருச்சி தாண்டி டுவர்ட்ஸ் திண்டுக்கல் போயிட்டுருக்கோங்க. நமக்கு திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி இன்னொரு 2 மேஜர் ஸ்டாப்ஸ் இருக்குது. இன்னொரு 1 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் ஜேர்னி இருக்குங்க. என்னோட இந்த ஜேர்னிக்கான டிக்கெட் ஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸுங்க. சிங்கிள் சீட்டாக இருக்கட்டும், டபுள் சீட்டாக இருக்கட்டும், லோயராக இருக்கட்டும் இல்லை அப்பராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 800 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். கைஸ் டைம் கரெக்டாக 4:45 ஆகுதுங்க. திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம்.
திண்டுக்கல் அவுட்டரில் பைபாஸ் ரோடு அப்படியே நேராக அந்த பக்கம் போகிறது. இங்கே ஊருக்குள்ளே போகிற பாதை. டீபோட் பண்ணாங்க, நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஒரு 5லேருந்து 6 பேர் இறங்குனாங்க. நம்ம அப்படியே உள்ளே போய் பஸ் ஸ்டாண்டு போய் தாங்க போவோம். திண்டுக்கல் ஊருக்குள்ளே சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு டீ போர்டிங்க. பேசஞ்சர்ஸ் வந்தவங்க கிட்டே கேட்டு பார்த்தேங்க, அடிக்கடி இந்த வண்டி சூஸ் பண்ணுவீங்களா எப்படி அப்படின்னு. அவங்க சொன்னாங்க எப்போ சென்னையிலேருந்து வந்தாலுமே சிஎம்பியில் தான் வருவாங்களாம். ஸோ அவங்க திண்டுக்கல் தானா, இப்போ தான் இறங்குனாங்க இதுக்கு முன்னாடி அந்த பைபாஸ் கிட்டே. எப்போ சென்னையிலேருந்து வந்தாலும் இந்த வண்டியில் தாங்க வருவேன் அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பழனி திண்டுக்கல் ரூட்டில் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ட்ராவல்ஸுங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இந்த இடத்துல அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று இருக்குங்க, சிஎம்பியோட பிரான்ச் ஆஃபீஸ். ஸோ எங்கேயுமே டீபோட் பண்ணுறவங்களே இறங்கிட்டுருக்காங்க. நான் அப்படியே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டை காமிச்சிடலான்னு வந்துட்டேங்க. .30 ஆகுதுங்க. ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணிட்டோம். ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் ட்ராப்புங்க. ஆல்மோஸ்ட் வண்டியில் எல்லோரும் இறங்கிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் நான் ஏறி உட்காந்துருக்கேன், கொஞ்ச நேரம் இங்கே சார்ஜ் போடலாம் அப்படின்னு. கைஸ் பழனி ரீச் ஆயாச்சுங்க. ஆன் டைமுங்க, ஷார்ப்பாக 6:05க்கு பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்படி டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நடுவில் ஒரு 10-15 மினிட்ஸ் லேட் ஆச்சு, ஆனால் ஷார்ப்பாக டைமிங் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. 6:05 கரெக்டாக. ஸோ பழனி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் முடிச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன யூட்டனை போட்டு இந்தியன் ஆயில் பங்க்கில் வந்து டீசல் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பஸ் நின்றுருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நம்மளோட இந்த சிஎம்பி ட்ராவல்ஸை வந்து பார்க் பண்ணிடுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த 2 பஸ்ஸை எடுத்துருவாங்க. சிஎம்பி ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்லிங் முடிச்சுட்டு இங்கே தான் ஃபுல் டே நிப்பாட்டிடுவாங்க. நைட்டு தான் வந்து இதுக்கப்புறம் எடுப்பாங்க டுவர்ஸ் சென்னை போகும்போது. நான் எதுக்கு இப்போ பேசிட்டு இந்த பக்கம் வரேன்னா, இந்த வியூ தாங்க, சூப்பரான ஒரு வியூ இருக்குது. இன்னும் வெளிச்சம் வரல, விடியலை இன்னும், அதுதான் பிரச்சனை. அங்கே பாருங்கள், இந்த லைட் ஏரியா தெரியுதுங்களா, முருகன் கோயிலோட அந்த ஒரு அழகான ஒரு வியூ எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இப்போ நான் ஆக்சுவலி ஆக்ஷன் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு மொபைலில் எடுத்து காட்டுறேன், அதை அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், இந்த சிஎம்பி ட்ராவல்ஸோட ஜேர்னி சூப்பர் மெமரபுளாக இருந்துச்சுங்க. ஆன் டைம் ரீச் பண்ணிட்டாங்க. அங்கே கிளம்புனது லேட்டு, நமக்காக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டி எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எடுக்க அலோவ் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு லேட்டு, நடுவில் டிராஃபிக்கு, பாலம் கட்டுற வேலை, இதெல்லாம் தாண்டி ஆன் டைமுங்க, அச்சு பிசுறாமல் ஆன் டைம் பழனி பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டாங்க. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணே. நல்ல ஜேர்னி, சூப்பராக ஒத்துழைச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் அண்ணன். நீங்களும் நல்லபடியாக மலைக்கு போய்ட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த சூப்பரான ஜேர்னி பழனி முருகன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துல நான் இந்த வீடியோ முடிச்சிடுறேங்க.
வேறு வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒளியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். See you guys.